யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சத்தமா வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். எல்லாம் கவனிக்கணும் தம்பி. தம்பி ஹலோ, கவனிக்கணும், கீழே எழுதக்கூடாது, கவனிக்கணும். ஓகே, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு, நிறைய இயேசுவை அறியாதவங்க, புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை நான் விளக்கி அதற்குள்ளாக நான் போகிறேன். அல்லேலூயா. இயேசு அவருடைய தாயாரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா. இயேசு வாலிபனா இருக்கலாம், கூட்டிக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. இயேசு முதலாக தன் தாயோடு கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். அல்லேலூயா. அந்த கல்யாணம் நடக்க ஊரின் பெயர் கானா ஊர். என்ன ஊரு? என்ன ஊர் தம்பி? கானா ஊர். கல்யாணத்துக்கு இயேசு அவங்க அப்பாவோட என்ன செய்கிறார்? போகிறார். போகும்போது அந்த கல்யாண வீட்டில விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ், திராட்சை ரசத்தை ஊற்றி விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாய் வந்ததுனால செய்து வைத்த எல்லா திராட்சை ரசமும் என்ன செய்து விட்டது? காலியா போச்சு. என்னாச்சு? காலியா போச்சு. கவனிக்கிறீங்களா? அத்தை கவனிக்கிறீங்களா? இந்த செஞ்சு வச்ச திராட்சை ரசம் எல்லாம் காலியா போச்சு. ஏன்னா கூட்டம் கல்யாண வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டு அதிகமா வந்துட்டு. இப்ப நீங்க ஒரு 500 பேர் 600 பேர் வருவாங்கன்னு கல்யாணத்தை சாப்பாடு போடுறீங்க. 1000 பேர் வந்தா என்ன ஆகும்? 10 சாம்பார் என்ன ஆயிரும்? கொஞ்சம் தண்ணியா மாறிடும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரசத்தை தூக்கி சாம்பார்ல ஊத்து. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன ஆச்சு? திராட்சை ரசம் சுத்தமா தீர்ந்துருச்சு. திராட்சை ரசமே இல்ல. கவனிங்க, திராட்சை ரசம் இல்ல. அப்ப இந்த இயேசுடைய அம்மா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இயேசு இதுவரை அற்புதம் செய்ததே கிடையாது. இயேசு எப்படிப்பட்டவர்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் யாருக்குமே தெரியாது. இயேசுவை பற்றி தெரியாத ஒரு கட்டம், ஒரு காலம். அப்படி இருக்கும்போது இயேசு அற்புதம் செய்வார்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ அவங்க தாய் கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஒருவேளை அந்த கல்யாண வீட்டு குடும்பத்துக்கு இயேசுவின் தாயார் நெருங்கிய சொந்தமா இருக்கலாம். அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் தாயார் என்ன செஞ்சிருக்காங்க? போயிருக்காங்க. அல்லேலூயா. இப்போ என்னுடைய பிள்ளை கல்யாணத்துக்கு முனியமா வந்திருக்கிறாப்ல. திடீர்னு கல்யாண சாப்பாடு குறைஞ்சிருச்சு. முனியமா கேட்கிறாப்ப, என்ன தம்பி ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அம்மா சாப்பாடு குறைஞ்சிருச்சுமா, கூட்டம் நிறைய வருது, அதான் என்ன பண்ணன்னு தெரியல. சொல்லுவேனா மாட்டேடா? ஒரு தெரிஞ்ச ஆள்னா என்ன செய்வேன்? சொல்லுவேன். உரிமைப்பட்ட ஆள்னா போய் என்ன செய்வேன்? சொல்லுவேன். என்ன செய்யணும் தெரியலையே, டென்ஷனா இருக்க, சாப்பாடு என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது, கூட்டம் நிறைய வருது, என்ன பண்ணன்னு தெரியலையே, டென்ஷனா இருக்கும்ல. இதே போல கல்யாண வீட்டுல ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. அப்ப இயேசுவின் தாயார் கவனிச்சுட்டே இருந்து இதை விசாரிச்சிருக்கலாம். இல்ல அவங்களே இயேசுவின் தாயார் வந்து சொல்லியிருக்கலாம், என்ன நடக்கு? திராட்சை ரசம் காலியா போச்சு. திராட்சை ரசம் காலியா போச்சு. அப்போ இயேசுவின் தாயார் சொல்றாங்க, நல்ல கவனிங்க, இயேசு இந்த உலகத்தை பாவத்தை மீட்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் மனிதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஒரு தேவ மனுஷன், தேவ குமாரன் என்பதை இந்த தாய் அறிந்திருந்ததினால தன் பிள்ளை முதல் அற்புதம் செய்வதற்கு இயேசுவின் தாயார் ஒரு வழி காட்டுறாங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு வாலிபனா இருந்திருக்கலாம், வயது சொல்லப்படல, அங்க ஒரு அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவின் தாயார் சொல்றாங்க, அவங்கள பார்த்து, நீங்க யார்கிட்ட போய் சொல்லுங்க? இயேசுகிட்ட போய் என்ன செய்யுங்க? இத சொல்லுங்க. என்ன செய்யுங்க? இந்த விஷயத்தை இயேசுகிட்ட போய் சொல்லுங்க. இயேசுவின் தாயாருக்கு தெரியாது இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாருன்னு. இயேசு தேவகுமாரன், அவர் தேவனிடத்திலிருந்து பிறந்த வித்து
என்பது அவளுக்கு தெரியும், தாயாருக்கு தெரியும், அவ்வளவுதான். இதுவரை இயேசு அற்புதம் செய்து அந்த அம்மா பார்த்தது கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என் பிள்ளை இருக்கிறான், அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் தேவகுமாரன், அவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த தாய் அறிந்திருந்ததுனால அந்த பிரச்சனை வீட்டில் உள்ளவங்களை பார்த்து சொல்ற, நீ யார்கிட்ட போங்க, இயேசுட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லுங்க, இயேசுட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்ககிட்ட யாராவது எனக்கு இப்படி பிரச்சனை பிரதர், எனக்கு அப்படி பிரச்சனை பிரதர், ஒரே பாடு, ஒரே கண்ணீர், ஒரே கடன் பிரச்சனை, என்ன செய்ய தெரியல யாராவது புலம்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மரியாதை போல, இயேசுவின் தாயாரை போல இயேசு என்ன செய்யுங்க, அடையாளம் காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் தாயார் ஒரு நல்ல செயலை செய்தாங்க. இயேசு முதலாக இந்த உலகத்திலே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் செய்வதற்கு இயேசுவின் தாயார் ஒரு வாசலை உருவாக்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆனா அற்புதம் செஞ்சது இயேசுவின் தாயார் கிடையாது. அல்லேலூயா. அதிசயத்தை செய்தது இயேசுவின் தாய் கிடையாது. இயேசுவின் தாயாருக்கு தெரியும் இந்த அற்புதத்தை செய்யத்தக்க வல்லமை உள்ளவர் யார் என்று. அவங்களுக்கே தெரியும், நான் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவின் தாயாருக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருந்தா தாங்கிட்ட பிரச்சனை வரும்போது இயேசுவின் தாயாரே பிரச்சனை நினைச்சிருப்பாங்க, தீர்த்திருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் சாதாரண மனுஷி, இந்த உலகத்துல நான் சாதாரண மனுஷி, எல்லாரையும் போல மனுஷி. ஆனால் என் பிள்ளை அவன் சாதாரண மனுஷன் அல்ல. அல்லேலூயா. அவன் தேவகுமாரன், என்னால் முடியாதது, ஏன்னா நான் சாதாரண மனுஷன், நான் சாதாரண மனுஷி, ஆனால் என் பிள்ளையால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். உங்ககிட்ட யாராவது வந்து புலம்புனாங்கன்னா, உங்ககிட்ட யாராவது வந்து அழுதாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை போல இயேசுவை காட்டுங்க. அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளால அற்புதம் செய்ய முடியாது, என்னால அதிசயம் செய்ய முடியாது, என்னால அவங்க பாவத்தை மன்னிக்க முடியாது, உங்களால அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் உங்களாலும் என்னாலும் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்த இயேசு, உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை கொடுத்த இயேசுவை அவர்களுக்கு நாம் காட்டி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர்களும் சுகம் பெறும்படியாய், அவர்களும் ஆசீர்வாதம் பெறும்படியாய் அந்த உண்மையான உயிருள்ள தெய்வத்தை நாம் அடையாளம் காட்ட முடியும். இந்த தாயாரும் அப்படிதான் செஞ்சாங்க. அல்லேலூயா. உடனே இயேசுக்கு வந்து சொல்றாங்க, இயேசுவே உங்க அம்மா சொன்னாங்க இங்க உள்ள பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியும்னு சொல்லி. அவர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை? இவ்வளவு பேசுறீங்களா? பைபிள் அதெல்லாம் இல்ல. கேட்டிருப்பாரு, என்ன பிரச்சனை? திராட்சை ரசம் காலியா போச்சு. அல்லேலூயா. திராட்சை ரசம் காலியா போச்சு. 5வது வசனத்தை வாசிங்க. தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி நான் எத்தனை பேர் செய்றீங்க? இயேசு எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யறேன். யாராலையும் முடியாது. எப்படியாவது தப்பு செய்வோம், எப்படியாவது உலகத்துல என்ன செய்வோம், தப்பு செய்வோம். நான் அப்படிதான். இயேசு சொல்றபடியெல்லாம் செஞ்சார். ஒரு நாள் எல்லா நாளும் பகவத்தின் பிள்ளைகளா இருக்கும். அந்த உலகத்துல கஷ்டம், பாவம் நிறைஞ்ச உலகம். ஆனா வசனம் சொல்லுது, நீ ஒவ்வொரு நாளும் இயேசு உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ வாழணும். அல்லேலூயா. முன்னாடியும் செய்யக்கூடாது, பின்னாடியும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு புள்ளி முன்னாடி வைக்கக்கூடாது, ஒரு புள்ளி பின்னாடி வைக்கக்கூடாது. அந்த அம்மா சொல்லுச்சு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே எத்தனை குடமா? 2 அல்லது 3 குடம். 3ன்னு வச்சுக்கோங்க, அதிகமா சொல்லப்பட்ட நம்பர். 3 குடம் தண்ணி பிடிக்கக்கூடிய எத்தனை கச்சாடி? 6 கச்சாடி. அங்க கல்லு ஜாடி வாசல் இருக்கு. இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க? கல்யாண வீட்டுக்கு வரும்போது, எந்த வீட்டுக்கு வரும்போதும் எல்லா வீட்டு வாசல்லையும் பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கால்ல ஊத்தி நல்லா கழுவி, கை கால்லாம் கழுவி, காலெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. இது அவங்களுடைய பழக்கம். அல்லேலூயா. இப்ப இந்த கல்யாண வீட்டு வாசல்ல எத்தனை ஜாடி இருக்கு? 6 ஜாடி இருக்கு.
அல்லேலூயா. இந்த 6 ஜாதிய சொல்லுங்க, வாசிங்க. 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இப்போ இவர்கிட்ட வந்து பிரச்சனை சொல்றாங்க, இயேசுட்ட பிரச்சனை சொல்றாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை தவிர்த்து வேற யார்கிட்ட போய் பிரச்சனை சொன்னாலும் தீர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமையல பண்றத மாஸ்டர்ட்ட சொன்னாலும் சரி, அல்லேலூயா. கல்யாண வீட்டு மாப்பிள்ளைட்ட சொன்னாலும் சரி, பொண்ணுட்ட சொன்னாலும் சரி, பணக்கார்ட்ட சொன்னாலும் சரி, யாராவது ஒரு 100-500 பேருக்கு சாப்பாடு உடனே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த இயேசு கிட்ட பிரச்சனையை கொண்டு வராங்க. இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு சொல்றாரு, பார்க்கிறார். இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிற பல இருக்கிற பாத்திரத்தை அவர் தேர்வு செய்யல. இயேசு ஒன்றுக்கு சீர்வரிசையா வந்திருக்கிற புது புது அட்டா வந்திருக்கலாம், குட்டா வந்திருக்கலாம், திருநெல்வேலி பாஸ்டரை சொல்ல போனா கொப்பரை வந்திருக்கலாம், பொண்ணுக்கு கொடுப்பாங்க இல்ல. அல்லேலூயா. இன்னும் நிறைய வீட்டுல கொப்பரை 15 வருஷம் 20 வருஷம் அப்படிதான் இருக்கும். ஒரு குடம் தண்ணி கூட எடுத்து மாட்டோம், ஊத்தி இருக்க மாட்டோம். ஆனா வாங்கும்போது என் பிள்ளைக்கு 2 கொப்பரை வந்துடணும். எவ்வளவு கொப்பரை? 2 கொப்பரை, 3 கொப்பரை. எல்லாம் எங்க இருக்கும்? தூங்கிட்டு இருக்கும் வரல. அல்லேலூயா. கதை நல்லது. இந்த திருநெல்வேலியில கல்யாணம் நடந்த கொப்பரை சண்டை இருக்கு. ஐயோ ஐயோ, கதை நல்லது. அல்லேலூயா. சின்ன கொப்பரையா கொடுத்தான். என்ன சின்ன கொப்பரையா போச்சு, பெரிய கொப்பரையா இல்ல, கொப்பரைக்கு கைப்பிடி இல்ல. கல்யாண வீட்டுல வர சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லது. அல்லேலூயா. இந்த இயேசு பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு தெரிந்து வந்த காரியம் என்ன தெரியுமா? இது புது பாத்திரம் அல்ல, வீட்டுல இருக்கிற பணம் இருக்கிற பாத்திரம் அல்ல, பணக்காரரை பயன்படுத்துற பாத்திரம் அல்ல, இதுவரை திராட்சரசம் சமைத்து வைத்த பாத்திரம் அல்ல. இயேசு தெரிந்து கொண்டது. யாரும் கண்டுகொள்ளாது, ஒருவரும் பொறுப்பெடுத்தாது, யாரும் பெருசா நினைக்காத வாசல் இருந்து 6 ஜாடி அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசலை பார்க்கிறாங்க, அங்க 6 கச்சாடி காலியா இருக்கு. எப்படி இருக்கு? காலியா இருக்கு. இயேசு சொன்னாங்க, அந்த கச்சாடியில தண்ணியை நிரப்புங்க, அந்த கச்சாடியில தண்ணியை நிரப்புங்க. அருமையான தாயை தகப்பனே, இயேசு உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் இயேசுக்கு படித்தவர்கள் அவசியம் அல்ல, பணக்காரர்கள் அவசியம் அல்ல, பெருமை படைத்தவன் பேர் படைத்தவன் அவசியம் அல்ல. ஒன்றுக்கும் உதவாத தங்கமண்ட கல்லாய் இருக்கிற உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலுக்கு விடுதலை, கிதியோனாகிய ஒரு பலவீனப்பட்டவனாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேகத்திலே ஒன்றுக்கும் உதவாத பயந்தவனாய் இருக்கக்கூடிய, வாயனாய் இருக்கக்கூடிய அநேக பேரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த பெரிய அற்புதத்துக்கு, இந்த முதல் அற்புதத்தை இயேசு பயன்படுத்தின பாத்திரம் தெரியுமா? வீட்டுல இருக்கிற புது பாத்திரம் இல்ல, வாசல்ல இருக்கக்கூடிய யாரும் மதிக்காத, தொடைக்காத, கழுவாத இந்த 6 பாத்திரத்துல தண்ணியை நிரப்ப சொன்னார். அல்லேலூயா. இந்த 6 பாத்திரங்களுக்கான ஒரு கல்யாணத்துல இந்த 6 பாத்திர கல்சாதிகளிலும் தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீர் என்ன செஞ்சாங்க? நிரப்புறாங்க. தண்ணிக்கு சுகம் உண்டா? டேஸ்ட் உண்டா? தண்ணிக்கு நிறம் உண்டா? தண்ணிக்கு மனம் உண்டா? கிடையாது. தண்ணிக்கு குணம் உண்டா? எதுவும் கிடையாது. தண்ணிக்கு நிறம் கிடையாது. சொல்லுங்க வாயிலிருந்து. தண்ணிக்கு சுவை கிடையாது, தண்ணிக்கு வாசம் கிடையாது, மனம் கிடையாது, தண்ணிக்கு குணம் கிடையாது. தண்ணி ஒன்னே ஒண்ணு செய்யும், தாகத்தை தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிறம், சுவை, மனம், குணம் எதுவுமே இல்லாத வெறும் தண்ணிய ஊட்டி நிரப்பணும்னு ஆண்டவர் சொல்ற. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, இப்ப என்ன செய்ய? தண்ணிய ஊத்தியாச்சம்மா, தண்ணிய ஊத்தியாச்சு. இப்ப சொல்றாரு, தண்ணிய ஊத்திட்டீங்களா? ஊத்தியாச்சு ஐயா. எல்லாத்திலையும் ஊத்திட்டீங்களா? எல்லாத்திலையும் ஊத்தியாச்சு. நிரம்ப ஊத்திட்டீங்களா? நிரம்ப ஊத்தியாச்சு. இப்போ கொண்டு என்ன செய்யுங்க? பரிமாறுங்க. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் இப்பொழுது
நீங்க மொண்டு அதை கோழி பங்கு விசாரிப்பு காரணத்துல கொண்டு போய் கொடுங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஊற்றப்பட்டது என்னது? தண்ணி. ஆண்டவருக்கு நான் முதல்ல சொன்னேன், இந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் புது பாத்திரத்தை தெரிந்து கொள்ளல, வரதட்சணையா நம்ம பாத்திரம் அண்டா குண்டா கொப்பரங்களா இருக்கா அதெல்லாம் தெரிந்து கொள்ளல. வாசல்ல யாருக்கும் உதவாம, யாரும் பெருசா நினைக்காம, யாரும் மதிக்காம வாசல்ல வச்சு 6 கச்சாடி அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அதே போலதான். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கச்சாடிய போல. அல்லேலூயா. அதுல தண்ணீரை நிரப்ப சொன்னார். தண்ணீருக்கு ஒரு 4 காரியத்தை சொன்னார். தண்ணீருக்கு என்ன கிடையாது? தண்ணீருக்கு சுவை கிடையாது. அல்லேலூயா. தண்ணிக்கு மனம் கிடையாது, தண்ணிக்கு நிறம் கிடையாது, தண்ணிக்கு குணம் கிடையாது. ஒன்னே ஒன்று செய்யும், தாரத்தை மாத்திரம் தீக்கும். அல்லேலூயா. இந்த வெறும் தண்ணியை ஊத்தி இப்ப கோழி கொண்டு போய் ஊத்துறாங்க பாத்திரத்துல. அல்லேலூயா. கோழி கொண்டு போய் என்ன செய்யறாங்க? ஊத்துறாங்க. இப்ப இந்த வெறும் தண்ணி என்னவா மாறிடுச்சு? வாசிங்க தொடர்ந்து. இப்ப இந்த சமையல் மாஸ்டர் இருக்கா பாத்தீங்களா, அந்த பந்தி விசாரிப்புக்காரன், இந்த சமையல் மாஸ்டர், சூப்பர்வைசர் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த சூப்பர்வைசர் டேஸ்ட் பாக்குறாங்க. என்ன கொண்டு வாரிய? அவன் சொல்லிருப்பான், தண்ணி கொண்டு வரோம். எதுக்கு? பந்தியில ஊத்த சொல்லி இயேசு சொன்னாரு. தண்ணியை ஊத்த முடியல, எங்க காட்டு அப்படின்னு பாத்திரம் திறந்து பார்த்தா திராட்சை ரசம். அப்படி போற டேஸ்ட் பாக்குறான். வாசிங்க என்ன சொல்றாங்க? இந்த திராட்சை ரசம் சூப்பர்வைசர் கேட்கிறான், இந்த திராட்சை ரசம் எங்க இருந்து வாங்கிட்டீங்க? ஏன் எங்க இருந்துச்சு? வாசிங்க தொடர்ந்து. நல்லா கவனிங்க. இதை எங்க இருந்து கொண்டு வந்தோன்னு அந்த வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. பந்தி விசாரணைக்காரனுக்கோ, சாப்பிட்றவனுக்கோ, கல்யாண வீட்டுக்கோ யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கோ அந்த தண்ணீரை நிரப்பண ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அற்புதத்தின் வாசல் எப்படி வந்தது என்று. அருமையானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, நீங்க எல்லாரும் இயேசுவின் வேலைக்காரராக உங்களை கொண்டு அநேகருடைய காலத்தை அநேகம் பந்தி ஆண்டவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நம்மள வேலைக்கார மாதிரி இருக்கலாம், நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் பந்தி என்ன செய்ய போறாரு? கனப்படுத்த போறாரு. அல்லேலூயா. இப்ப இந்த திராட்சரசத்தை டேஸ்ட் பாக்குறாரு. நீங்க நல்லா கவனிங்க. திராட்சரசத்துக்கு என்னதான் தெரியுமா உண்டு? நிறம் உண்டு. அல்லேலூயா. மனம் உண்டு. அல்லேலூயா. குணம் உண்டு. அல்லேலூயா. நிறம் உண்டு. 4 காரியம் என்ன உண்டு? நிறம், சுவை, மனம், குணம். இந்த 4 தண்ணிக்கு கிடையாது. ஆனா அந்த வெறும் தண்ணி திராட்சரசமா மாறின உடனே அது சுவையுடையதாய் மாறியது. அல்லேலூயா. அது 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 வாசனையுடையதாய் மாறியது. அல்லேலூயா. அது குணமுடையதாய் மாறியது. அருமையான தேவர்களே, ஒரு தண்ணீரை போல ஒருவேளை குணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சுவை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஊத்த தெரிந்து கொண்ட கச்சாடியார், இயேசு தெரிந்து கொண்ட தண்ணீரால் நீ மாறும்போது சுவையுடையவனாய், நிறமுடையவனாய், மனமுடையவனாய் அநேகருடைய தாகத்தை தீர்க்கலாம் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் பத்திலாம், எப்படிப்பட்ட டிரான்ஸ்பார்மேஷன் பத்திலாம். அல்லேலூயா. அந்த உலகத்துல எல்லா புத்தகம் படிச்சாலும் நமக்கு தகவலை தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல எத்தனை புக்கை படிச்சாலும், ஸ்கூல் புக்கோ, காலேஜ் புக்கோ, நியூஸ் புக்கோ, லைப்ரரி புக்கோ, அல்லது நெட்ல வரக்கூடிய என்ன புக்கோ, எதை படிச்சாலும் என்ன தெரிஞ்சுக்கலாம்? The many books or any books can give information. The Bible only will give transformation. Hallelujah. Hallelujah. All the books will give information, but the only Bible will make you transformation. எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு தகவல்களை மட்டுமே தரும். ஆனால் இந்த பைபிள் மாற்றம்னா உங்களை உருமாற்ற முடியும். அல்லேலூயா. குணத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. இது மாற்றம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். மற்ற எல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். அல்லேலூயா. இந்த வெறும் தண்ணி திராட்சரசமா மாறிடு. அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே செய்தார்.
அவர்கள் சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா தண்ணியை ஊத்துனவங்க கோழி ஊத்த சொல்றீங்களே, சூப்பரேசர் என்ன அடிப்பாங்க, கல்யாண வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, எங்களை என்ன நினைப்பாங்க, எதுவுமே கேட்கல. தாய் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அல்லேலூயா. நீங்க பிறருக்கு இயேசு அடையாளம் காட்டும் போது, பிறருக்கு இயேசுவை நீங்கள் குறித்து காட்டும் போது ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் ஒரே தலைவலி, ஒரே மேல்வலி, ஒரே கவலை, குடும்பத்துல ஒரே சண்டை, அவனே பெரிய கவலையில இருப்பான். அல்லேலூயா. இயேசுவை அடையாளம் காட்டுகிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்டுறவங்க நல்ல சுகத்தோட இருக்கணும். இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்டுறவங்க முட்டாளா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்டுறவங்க நல்ல இருக்கணும், தரித்திரத்துல கிடக்கக்கூடாது, நல்ல ஆசீர்வாதத்துல இருக்கணும். நான் சொல்ற எல்லாமே ஒருவேளை இருந்தா கூட அதை உலகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை காட்டும் போது ரொம்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த அம்மா இயேசுவின் தாயா தாம் பிள்ளை முத ஒரு அற்புதம் செய்யறதுக்கு ஒரு அழகான ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விட்டாங்க. பதிலா அந்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் சிலுவை போற வரை இயேசுவை நடந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய தாய்மார்கள் அல்லேலூயா பிள்ளைகளை வளர்க்கும் போது இயேசுவின் தாயா பிள்ளை எப்படி வளர்த்தாங்களோ, இயேசுக்கு அவர் எங்களுக்காய் பிறந்தாரோ, எதற்காய் தன்னுடைய வயிற்றில பிறந்தாரோ அந்த காரியத்தை அந்த அம்மா ரொம்ப அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்யும் போது வெறும் அந்நியா இருக்கலாம் வீட்டுல. அல்லேலூயா. பானையில வெறும் தண்ணியா இருக்கலாம், முடியமா கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த பானை இருக்கிற தண்ணி சுடு சோறாய் மாறும் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் மாறும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அப்பேற்பட்ட தெய்வம். வெறும் தண்ணி திராட்சை ரசமா மாறிட்டமா, கிரேப் ஜூஸா மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் செஞ்ச திராட்சை ரசத்தை விட என் இயேசுவின் திராட்சை ரசம் மிகுந்த ருசி உள்ளதா இருந்தது. இது எதுவுமே காட்டுது. நீ இந்த உலகத்துல இயேசு இல்லாம கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கலாம், இயேசு இல்லாம படிச்சிருக்கலாம், இயேசு இல்லாம இந்த உலகத்துல என்னெல்லாமோ புரண்டு கஷ்டப்பட்டிருக்கலாம், அது பிரயோஜனமா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவோடு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு பாருங்க, இயேசுவோடு கூட சேர்ந்து படிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து பாருங்க, அந்த மேன்மை உலகத்தில் செய்த காட்டிலோ இயேசுவோடு கூட சேர்ந்து செய்கிற காரியம் மிகுந்த மேன்மையுடையதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் ருசி இல்லாத தண்ணி, மனமில்லாத தண்ணி, குணமில்லாத தண்ணி, இன்னொன்னு என்னது, நிறமில்லாத தண்ணி. அல்லேலூயா. ருசி, மனம், நிறம், குணம், இந்த மூணு இல்லாத வெறும் தண்ணி ருசியுள்ள திராட்சரசமாய், நிறமுள்ள திராட்சரசமாய், குணமுள்ள திராட்சரசமாய், மனமுள்ள திராட்சரசமாய் மாறியது. திராட்சரசத்துக்கு ஒரு குணம் உண்டு. நீதிமொழிகளை சொல்லப்பட்டது, யாருக்கு திராட்சரசத்தை கொடுக்கணுமா, மனம் கசந்தவனுக்கு. அல்லேலூயா. அதனால அது குணம் சேர்த்தாங்க, அது குணத்தையே மாத்துது திராட்சரசம். அருமையான தேவபிள்ளையே, நீ வெறும் தண்ணீர் உள்ள பாத்திரமா இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது உன்னிடத்துல இருக்கிற தண்ணீர், உன்னிடத்துல இருக்கிற அபிஷேகம், அது அனைவருக்கு மனம் கொடுக்கக்கூடிய திராட்சரசமாய், ருசி கொடுக்கக்கூடிய திராட்சரசமாய், நிறம் கொடுக்கக்கூடிய திராட்சரசமாய், குணம் கொடுக்கக்கூடிய திராட்சரசமாய் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். அல்லேலூயா. வெறும் தண்ணி நினைக்காதீங்க, ஒண்ணுமே இல்ல நினைக்காதீங்க, ஒண்ணுமே இல்லாதவா அநேகமாய் மாற்ற இயேசுவால் முடியும். அல்லேலூயா. ஒரு பானை எண்ணெயை கொண்டு பானையே ஈரன் சொல்றவர் நிரப்பினார் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு காரியம், இயேசு புது பாத்திரத்தை தெரிந்து கொள்ளல, பெரிய அண்டாவை தெரிந்து கொள்ளல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட கல் ஜாடியை தெரிந்து கொண்டார். போன வாரம் இதே இடத்துல கேட்டோம், 2 படகு நின்னுச்சு, அதுல இயேசுக்கு தெரியும் எதை நம்ம சூஸ் பண்ணணும். அருமையான தேவபிள்ளையே, இந்த கிருபா நகர்ல அநேக இடத்துல அநேகர் இருக்கலாம், சாந்தி நகர்ல அநேகர் இருக்கலாம், கீழத்துல அநேகர் இருக்கலாம், ஆனா ஒரு சிலராக நம்ம இங்க இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்ட கச்சாடிகள் உங்களை கொண்டு தண்ணீரால் நிரப்பி, ஞானஸ்தானமாகிய தண்ணீரால், அபிஷேகமாகிய எண்ணெயால் நிரப்பி உங்களை அநேகருக்கு குணத்தை மாற்றக்கூடிய, ருசி கொடுக்கக்கூடிய, மனம் கொடுக்கக்கூடிய திராட்சரசமாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பெரிய பளபளப்பு பாத்திரம் எல்லாம் தேவையில்லை, பணக்கார பாத்திரம் எல்லாம் தேவையில்லை. என்ன போல உங்களை போல கச்சாடி தான் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனதார பிரேரிச்சு வைக்கிறோம். அல்லேலூயா.